Hello guys, good evening. Yes, welcome to Infos Mind. ஸோ ஆல் செட்டில் ஆன் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா செஷனை? யாருக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா? சூப்பர். ஓகேடா, ஓகே. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டுடேஸ் அஜந்தா அப்படி என்னன்னு பார்த்துடலாம்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஹாஸ்டிங். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிருக்கோம், விச் இஸ் கால் ஹாஸ்டிங். ஹாஸ்டிங் அப்படின்னு பார்த்தா ஒரு மெயினான ஒரு நேற்று வந்து ஈவெண்ட் டாஸ்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஈவெண்ட் டாஸ்க் ஆகிற நேரத்தில் லைக் எப்படி சொல்லலாம், அந்த ஈவெண்ட்டே ஒருத்தர் ஹேண்டில் பண்ண எப்படி அவங்க தான் ஹாஸ்டிங் சொல்லுவாங்க கரெக்டா. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷோஸ் நிறைய பார்க்கணும், டிவி ஷோஸ் லைக் குக்கு வித் கோமாளி இந்த மாதிரி நிறைய பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஷோவை ஆங்கரிங் பண்ணி ஹேண்டில் பண்றவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த ஷோவே டோட்டலா நடத்துறது யாரு? டைரக்டரா அவங்க தான். பட் கொண்டு போறது இங்க எங்க இந்த என்ன நடக்கணும், இந்த மாதிரி டயத்துல எது நடக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இதை நடத்துற பேர் தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்க நம்ம ஒர்க் பண்ற ஃபீல்டு எது? ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட்ல ஹோஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. லைக் நீ தப்பா பண்ணேன்னா நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லுவோம். அப்ப அது என்ன எரர் தான். ஸோ அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். சரியா? ஸோ ரைட். JavaScript hosting is a mechanism where variable and function declares are moved to the top of their containing scope during the compilation phase. ஓகேவா? ஓ சாரிடா, சாரி. நல்ல வேலை சொன்னீங்களா? சரி, ரைட், ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங், சரியா? ஸோ விச் இஸ் a mechanism where variable and function declarations are moved to the top of their containing scope during the compilation phase. சரியா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங்ல என்ன அப்படின்னா அந்த வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் நீ கரெக்டா பிளேஸ் பண்ணணும். கரெக்டா இப்போ நீ வந்துட்டு சும்மா லெட் ஏ ஈக்குவல்ஸ் டு 10 அப்படிங்கிற பிளேஸ் பண்றது ஒரு கரெக்டான பொசிஷன். அதுல எரர் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு 10 போட்டால் எரர் இல்லை, லெட் ஈக்குவல்ஸ் டு 10 போட்டால் எரர் இல்லை, லெட் ஏன்னு போட்டு முடிச்சுட்டு அப்படின்னாலும் எரர் இல்லை. பட் கன்சோல் டாட் லாக்ல ஏன்னு போட்டேன்னா அது என்ன காமிச்சிடும்? அன்டிஃபைன் காமிச்சிடும். அதாவது நீ ஒன்றும் இல்லை அதுல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கரெக்டான பொசிஷனை ஏம் பண்றது தான் அந்த scope of communication phase. சரியா? So JavaScript hosting is an important concept for understanding how variables and functions are processed during code execution. This guide will delve you into the features, nuances, and implications of hosting in JavaScript, covering key topics such as variable declaration, function scoping, and differences between var, let, and constant declaration. So the மாதிரி கான்ஸ்டன்ட், வேர், லெட் இதெல்லாம் கரெக்டாக டிக்ளேர் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுறது, அதோட ஸ்கோப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஹோஸ்டிங் வந்துட்டு டக்குன்னு அந்த ஹோஸ்ட் பண்ணுற ஆள் வந்து நீங்கள் எரர் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அவுட்புட் வந்து நமக்கு சொல்லும். சரியா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சிஎஸ்எஸ்லேயே ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன், வாட்டர் ஃபால்ஸுங்கிறது. யாருக்கா ஞாபகம் இருக்கா? வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சூப்பர் எல்லாத்துக்கும் இருக்கு. ரைட். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் கான்செப்ட் தான் இங்கே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அது HTMLலையும் வரும், ஜாவாஸ்கிரிப்ட்லையும் வரும், சிஎஸ்எஸ்லையும் வரும். பட் இங்கே உங்களுக்கு இது ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு போத் பேக் எண்ட்லையும் ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட் எண்ட்லையும் ஒர்க் ஆகும். நீங்கள் ரெண்டு இடத்துலையுமே ஒர்க் பண்ணி ஆகணும் அதனால. ரைட்டா? ஸோ வாட்டர் ஃபால்ஸ் கண்டென்ட் படி இங்கேருந்து இப்படி டவுன் ஆகி 1 2 3 4 5 6 ஒரு 10 லைன் கோடு எழுதிருக்கேன்னா 10th லைன்ல நீ என்ன எழுதிருக்கியோ அது வரதான் பிரிண்ட் ஆகும். ஸோ திடீர்னு 10 பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பிரிண்ட் ஆகும். பட் 2 பிரிண்ட் ஆகிட்டு தான் 10க்கு வருமே தவிர 2 பிரிண்ட் ஆகிட்டு அப்படின்னா திரும்ப 2க்கு போகாது. ஸோ கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் மெத்தட் தான் இங்கே நடக்குது. ஸோ என்ன பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங். டிக்ளரேஷன்ஸ் ஆர் ஹோஸ்டட், நாட் இனிஷியலைஸ்ட். ஓகேவா? ஸோ டிக்ளரேஷன் ஏ ஈக்குவல்ஸ் டு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நீ டிக்ளேர் பண்ற அப்படின்னா அதை கரெக்டா பண்ணி ஆகணும். அதை வந்து நீ இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. அதாவது எங்கேயும் போய் திணிக்க கூடாது, இது இந்த இடத்துல போடுவோமே அப்படின்னு. இப்போ நீ ஒரு வேலை செய்ய போற, நேற்று நம்ம கேம் பார்த்தோம், கேமோட கான்செப்ட்ல பார்க்கும்போது எங்கெங்க தேவையோ அங்கங்க அதை கரெக்டா இன்சர்ட் பண்ணிட்டே வரும். கரெக்டா? இந்த இடத்துல ஒரு விஷயம் தேவைப்படாது, ஆனா தேவையே இல்லாம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்த அப்படின்னா அப்போ நாட் இனிஷியலைஸ். ஸோ வந்து திணிக்க கூடாது தேவையில்லாத. நம்ம கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டிக்ளேர் பண்ணிட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே? ஸோ allows calling function before the declaration.
ஃபங்க்ஷன் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும், அதை கால் பண்ணணும். கரெக்டா? நீ டிக்ளேரே பண்ணாம அதை கால் பண்ணக்கூடாது. அது தப்பு தானே? ஒரு ஃபோனே இல்லாதத நம்பர் டயல் பண்ணா அதுக்கு கொஸ்டின் மார்க். தப்பு தான் பண்றணும். அந்த மாதிரி தான். ஸோ டிக்ளேர் பண்ணாம கால் பண்ணிடாதீங்க. ஆல் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆர் ப்ராசஸ்ட் பிஃபோர் எனி கோட் எக்ஸிகியூஷன். ஒரு வேரியபிளையும் நீ டிக்ளேர் பண்ணியிருக்க a ஈக்குவல்ஸ் டு 11 அப்படிங்கிறத, அது வேரியபிள் தானா அப்படிங்கிறத அது செக் பண்ணணும். விச் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கோப்பை நீ போடணும். லெட்டா, கான்ஸ்டண்டா, வேரா அப்படிங்கிறத கரெக்டாக போட்டுரும். சேம் அதே மாதிரி ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கணும். நீ நேமை வைக்காம நீ பாட்டுக்கு வேற எதையோ செஞ்சுட்டு இருக்க அப்படின்னா ஃபங்க்ஷன் இல்லைன்னு அதை டிக்ளேர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எங்க செக் ஆகும் அப்படின்னா, ஒன் பையா லைனை செக் பண்ணிட்டு ஒரு பிளாக் கோடு நீ அவுட்புட் கொடு அப்படின்னு லைக் ரன் பண்ற அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டே வரும். செக் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸ் இருந்தால் டிஸ்பிளே பண்ணி. And undeclared variables are implicitly created as global variables when assigned a value. சும்மா நீ எடுத்தோன்னு a equals to 10, a equals to 5 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு லெட்டோ, கான்ஸ்டன்டோ, வேரோ ஏதோ கண்டிப்பா இருந்து ஆகணும். இல்லாம குளோபல் வேரியபிள்ஸ்ல போட்டுறக்கூடாது. ஓகேவா? நோட், ஜாவாஸ்கிரிப்ட் only hosts declarations, not initialization. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? JavaScript allocates memory for all variables and functions defined in the program before execution. ஸோ ஒவ்வொரு வேரியபிளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கரெக்டாக டிஃபைன் பண்ணி போகும்போது தான் எல்லா மெமரி ஒர்க்கும் அலோகேட் ஆகி வரும். நம்ம இப்போ ரன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா லைன் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக அந்த எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் நீ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறதே அதை சொல்லும். அதாவது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் வந்து முன்னாடி காலத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நம்ம டைப் பண்ணும்போது நீங்கள் செமிகோலன் போடலை, தப்பான வார்த்தையை போட்டுக்கீங்க அப்படிங்கிற ஒரு சில எரெல்லாம் விஷுவலே எடுத்து கொடுத்துரும். விஷுவல் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி மெமரியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. நீ அங்கே முன்னாடி டைப் பண்ணி முடிச்சிடுவ, அவுட்புட் அப்படின்னு கொடுத்தோனதுக்கு அப்புறம் தான் இது ஓப்பன் வித் லைவ் சர்வர் பண்ணும்போதும் நீ எங்கே தப்பு பண்ணிக்க எரரை வந்து டிஸ்பிளே பண்ணும். சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ரைட். சீக்வன்ஸ் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணலாம், அதை டிக்ளேர் பண்ணால் எந்த லைஃப் சைக்கிள், அது என்ன சைக்கிள் மோடில் நீ ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன். ஸோ லெட் ஏ அப்படிங்கிறது, ஏங்கிறது ஒரு இடத்த நீ கிரியேட் பண்ணிக்க. என்ன இடம்? ஏ. அதுக்கு ஒரு இடத்த கிரியேட் பண்ணிக்க. அந்த இடத்துக்கு பேர் ஏன்னு வச்சுட்டேன். ஓகேவா? அந்த ஏக்குள்ள அசைன் பண்ற, அதாவது ஏதோ ஒரு வேல்யூ தூக்கி உள்ள போடுறேன். லைக் 100ஓ இல்லை ஸ்ட்ரிங்கோ எதோ தூக்கி உள்ள போடுறேன். உள்ள போட்டதை அதுக்கப்புறம் நீ அதை யூஸ் பண்றேன்னா நம்ம மேபி அந்த டப்பாவுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை எங்கேயா யார்ட்டையா காமிக்கணும்னா ஓப்பன் பண்ணி காமிக்கணும் நீ உன் டப்பாவில் இருந்துச்சுன்னா. ஸோ அதை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்ப்போம், அவுட்புட்டா கன்சோல் டாட் லாக்ல பார்ப்போம். ஸோ இந்த 3 மெத்தட்ல தான் நீ ஃபாலோ பண்ணணும். விச் இஸ் டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் ஆர் அண்ட் தென் யூசேஜ். இனிஷியலைசேஷனா அசைன்மெண்ட் தான். சரியா? நீங்க அசைன்மெண்ட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணி தான் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணதுக்கு போது தான் அவுட்புட் பண்ணணும். இதை நீ எதையாவது ஒன்று மாற்றி எதாவது பண்ணிட்டேன், நான் அசைன் பண்ணிட்டு டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா எரர். நான் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசைனோ டிக்ளரோ பண்ணா டேரக்டாவே நீ பிரிண்ட் போனாலே அடிச்சிடும் எரர். நீ வந்துட்டு எங்க இருக்கு அந்த வேரியபிள், அது டப்பாவே இல்லை, அப்ப நீ என்னத்தை திறந்து காமிச்சிட்டு. அதுதான். சரியா? ஸோ இந்த லைஃப் சைக்கிள் புரியுதா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கெஸ் கிடைச்சிருக்கா? ஹாஸ்டிங்னா இதுதான், இதுல யாருக்கு பிரச்சனை இருக்கா? இல்லை இல்லை. சரி, நான் ஏன் நடுவில் கேட்கறேன்னா உங்களுக்கு தெரியாம போயிடக்கூடாதுல்ல, அதனாலதான். சரி, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங். ஸோ ஹோஸ்டிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. என்னென்ன எரர்ஸ்லாம் வருதுங்கிறது நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஒன் மோர், மேபி உங்களுக்கு லாஸ்ட் எண்டு ஜாவாஸ்கிரிப்ட் முடியும் போது எரர்ஸ் வந்து என்னென்ன பேரில் வருது, அந்த பேர் எதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற எரர் நேம்ஸ் பற்றி படிப்பீங்க. ஸோ அப்போ இப்போவே நீங்கள் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க லைட்டாக என்னென்ன எரர் வருதுங்கிறது, எதுக்கு எது வருது அப்படிங்கிறது சூட்டபிளான ஒரு மெத்தடாக வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு ஹோஸ்டிங் நடக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன்? கோட் ஹோஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ள யார் இருக்கா? a ஈக்குவல்ஸ் டு 50, சாரி a ஈக்குவல்ஸ் டு 10 இருக்காப்ல. ஓகே, ரைட். தென் லெட் b ஈக்குவல்ஸ் டு 50 அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னா, நான் டிக்ளேர் ஆல்ரெடி லெட் ஏங்கிறது எங்க மேல பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோ. ஸோ இங்க சொல்லிருக்காங்க பாரு, வேரியபிள் டிக்ளேர் வித் வேர் டு பி ஆக்சஸ்ட் பிஃபோர் டிக்ளரேஷன் பட் நாட் தோஸ் டிக்ளேர்ட் வித் லெட் ஆர் கான்ஸ்டன்ட். Thus A is accessible but B throws a reference error. ஓகேவா? இங்க என்ன நடக்கும் அப்படின்னா,
ஃபங்க்ஷனுக்குள்ள நீ யாரையாவது எதையாவது சொல்லியிருக்க அப்படின்னா நீ ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் முடிச்சுக்கணும். விச் மீன்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணிக்கணும், ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் நீ எல்லாம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அதில் ஏதோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு நீ பிரிண்ட் பண்ணாமல் வெளியே வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்னா எரர் காமிச்சிடும். இப்போ நான் அதில் காமிக்க பாரு. ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வெளியே லெட் ஏ அப்படின்னு போட்டு இந்த கோலன் வச்சு முடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி டெக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? அது இங்கே காமிக்கல, இவங்க காமிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க. அதனால குளோபல் ஸ்கோப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயே நீ கண்டுபிடிச்சிடலாம் வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் கோட் எக்ஸிஸ் கோட் ஹோஸ்ட் அதுக்குள்ள ஏ ஈக்குவல்ஸ் டு 10 நீ அசைன் பண்ணிட்ட. லெட் பி ஈக்குவல்ஸ் டு 50. ஸோ இந்த இடத்துல தான் நீ ஒரு புதுசாகவே ஒரு டப்பாவை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன டப்பா? பிங்கிற டப்பா. அந்த டப்பாக்குள்ள யாரை போட்டிருக்க? 50ங்கிற ஒரு நம்பரை போட்டிருக்கேன். சரி, ரைட். இப்போ இந்த கோட் ஹோஸ்ட்டை கால் பண்றேன். கால் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. ஜஸ்ட் ஏ இருக்கிற இடத்துல 10 விழும், அப்புறம் பின்னு ஒரு புது இடத்த கிரியேட் பண்ணி 15ங்கிறத அசைன் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் நடந்திருக்கும் ஓரளவுக்கு. கரெக்டா? சரி. இப்போ நான் அந்த கோடுக்கு வெளியே வந்து console.log ஏன்னு சொல்றேன். ஸோ இந்த ஏ வந்து எங்க இருக்கு? இந்த லெட்டில் இங்க எழுதியிருப்பாங்க, லெட் ஏ அப்படின்னு கோலன்னு வச்சுப்பாங்க. கோடு 1 by 1 வரும்போது ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு, அப்போ ஏ இருக்கிற டப்பால யார் விழுந்திருப்பா? 10ன்னு விழுந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ console.logல ஏன்னு கேட்டீங்கன்னா அது 10ன்னு ஆயிருக்கு. இப்போ console.logல பின்னு சொல்லியிருக்கேன். பில வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளதான் புதுசாவே ஜென்ரேட் ஆயிருக்கு. அது வந்துட்டு வெளியே ஃபங்க்ஷனுக்கு வெளியே எங்கேயும் ஜென்ரேட் ஆகலாம். இன்கேஸ் நீங்கள் லெட் பீன் அப்படிங்கிற வேரியபிள்லாம் எதுவும் இல்லை. ஸோ அங்கே புதுசாக ஜென்ரேட் ஆனதுனால பி யூஸ் நாட் இப்போ ரெஃபரன்ஸ் எரர் அப்படி ஒரு கோடுலேயே அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி மாதிரி, செக்யூரிட்டி கார்டு மாதிரி. நீ அவங்கள கூப்பிட்டாலும் அவங்களுக்குள்ளே ஏதாவது நடத்திக்கிட்ட அப்படின்னா நீ அதை அவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் பி ஈக்குவல்ஸ் டு 50, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே console.log பின்னு போட்டேன்னா எனக்கு அவுட்புட் வந்துடும், 15 வந்துடும். ஆனால் நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே சொன்னனால எனக்கு வராது. ஏன்னா உள்ள கிரியேட் ஆயிருக்கான் அந்த வேரியபிள், வெளியே கிரியேட் ஆகல. ஏ வந்து வெளியே கிரியேட் ஆயிருக்கு, அதனாலதான் வெளியே அவுட்புட் ஒன்னால வாங்கிக்க முடியும். ரைட்டா? இதுதான் ஒரு ஹோஸ்ட். எப்படி ஒரு மெத்தட் வந்து ரன் ஆகுது, அது குளோபல் ஸ்கோப் மூலியமா ஏன் பி பிரிண்ட் ஆகல? த்ரோஸ் ரெஃபரன்ஸ் எரர். அந்த ஏன் அதோட எரரை த்ரோ பண்ணுது? ஸோ ரெஃபரன்ஸ் எரர்னா என்ன? ஒரு விஷயத்த இல்லாததை நீ சொல்றேன்னு அர்த்தம். அதனாலதான் பி இஸ் நாட் டிஃபைன். அதுக்குன்னு உன் கண்ணுக்கு பார்க்கும்போது பி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பி இருக்கு, ஆனா எங்க இருக்கு? ஒரு செக்யூரிட்டியான கோடு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துக்குள்ள இருக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுதா இந்த கோடு? யாருக்கும் புரியாம இருக்கா? திரும்ப நடத்தணுமா? சூப்பர். 3 பேர் சொல்லிட்டீங்கன்னு நீங்க. வசீலா திரும்ப நடத்தணுமாடா? ஓகே தானே? சரி, ஓகே. அவங்க நெட்ஒர்க்ல ஏதோ ப்ராப்ளம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹோஸ்டிங் டைம். சேம் அதே ரெஃபரன்ஸ் தான். என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் லைன்ல console.log நேம்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? அதுக்கு கீழே என்ன பண்ணிருக்கேன்? லெட் நேம் ஈக்குவல்ஸ் டு முகுல் லட்டியான் அப்படின்னு ஒரு பேரை டெக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்க என்ன நடந்திருக்கு? நான் ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணிட்டேன், டெக்ளரேஷன் அடுத்து பண்ணிருக்கேன். நான் எப்பவுமே சொன்ன கோட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும், அடுத்து செகண்ட் லைன்ல நேம்னு பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன்ல யாருமே இல்லை, அப்போ எப்படி நேம்னு பிரிண்ட் ஆகும்? யாராவது மேல இருக்காங்களா? இல்லை. அதுக்கடுத்து பார்த்தா பிரிண்ட் பண்ணிருக்கேன். அப்போ இங்க இருந்து பார்த்தா அப்புறம் நேம் தான் நான் கொடுத்துட்டோம்ல, அப்புறம் போய் பிரிண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டா கோட் பண்ணாது. ஏன்னா அது 1 by 1 லைனா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இறங்கிட்டு இருக்கும். அப்போ நேம் அடுத்து நீ console.log நேம்னு கொடுத்தேன்னா தான் முக்குள் நட்டியான்ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். சரியா? ரைட். அண்ட் தென் எஸ், நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சேம் அதே மாதிரி தான். நீ இப்போ லாஸ்ட் இதில் நார்மலாக கோடில் பண்ண அதே அன்டிஃபைன்ட் ரெஃபரன்ஸ் எரர் வச்சு இங்கேயும் அதே பண்ணுற, பட் ஃபங்க்ஷனை வச்சு பண்ணுற. ஃபங்க்ஷன் வச்சுன்னா என்ன? ஃபங்க்ஷனை டெக்ளேர் பண்ணி அதை கால் பண்ணுறேன். டெக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்? console.log நேம் லெட் நேம். ஸோ அதே தான் எப்பவும் போல பார்க்கும்போது வாட்டர் ஃபால்ஸ் தான் வரும். இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னேன் கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் ஃபுல்லாக ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த பேஜ் ஃபுல்லாக ஒரு கோடு ஒரு 10 லைன்ஸ் இருக்கு. 10ல் இது சென்டரா ஒரு எத்தனை லைன்? 1 2 3 4 5 லைன்ஸ்ல இருக்கு. ஸோ சென்டரா ஒரு 5 லைன்ஸா இந்த கான்செப்ட் இருக்கு. மேலே வேற ஏதோ எழுதியிருக்காங்க. கோடு ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் வரும். 5th லைன்ல நீ ஃபங்க்ஷன் எழுதியிருக்க அப்படின்னா இதுக்குள்ள போகவே போகாது, நேரா இங்க வந்துடும். அந்த ஃபங்க்ஷன் எங்க க்ளோஸ் ஆகுதோ அங்க வந்துடும். நீ கால் பண்ணுவ தெரியுமா? இப்போ நான் இது வந்து 5 6 7 8 9 இது 9th லைன்ல தான் நான் கால் பண்ணியிருக்கேன்.
பட் கோடு ஒன் பை ஒன்னா வரும்போது இந்த ஃபிஃப்த் லைனை பார்க்காம நேராக நைன்த் லைனுக்கு போயிடும். ஏன்னா அது ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு கேர்லி பிரேசஸ் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே வந்து அதுக்கு அடுத்த லைனில் யார் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ நைன்த் லைனில் என்ன பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அப்போ தான் திரும்ப ஃபிஃப்த் லைனுக்கு போகும். போய் அதுக்குள்ளே என்ன வேலை இருக்கோ அது செஞ்சுட்டு வரும். செஞ்சுட்டு வெளியே வந்தோடனே நைன்த் லைனுக்கு அடுத்து யார் இருக்கா, டென்த்து. அப்போ டென்த்து அப்படின்னு பார்த்துட்டு போகும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் ஆஃப்லைனில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஸ்டிக் வச்சு நடத்த நல்லா இருந்துடும். அப்படியே போவேன். இப்போவும் நடத்தலாம். நான் இப்போ ஆன்லைனில் பெயிண்ட் மாதிரி வச்சு நடத்தினேன்னா உங்களுக்கு கொலாப்ஸ் தான் ஆகும். அது ஒரு கான்சன்ட்ரேஷனாக போகாது. ஓகேவா? சரி, ரைட், பரவாயில்ல. நீ டைம் கிடைச்சா பார்த்தோம். சரி, இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன நடந்திருக்கு, சேம் அதே தான். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுக்கும் போது அதே மாதிரி என்ன நடக்கும், நேமுங்கிறத டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஆனால் அவுட்புட்டை பிரிண்ட்னா அது பிரிண்ட் பண்ணாது. சேம் அன்டிஃபைன் தான். தட்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் here has been compared to the code where we declare the variable globally. ஸோ நீ ஃபங்க்ஷனில் போட்டாலும் அதே எரர் தான், வெளியே தூக்கி போட்டாலும் அதே தான். வாட்டர் ஃபால்ஸ் கான்செப்டில் தான் ரன் ஆகும். பட் ஃபங்க்ஷன் மட்டும் என்ன செய்யும், கால் பண்ணால் மட்டும்தான் போகும். அதுக்கு முன்னாடியே உள்ளே போய் பார்த்துட்டு இருக்காது. ஓகேவா? சரி, ரைட், ஓகே. JavaScript hosting with let. ஸோ லெட் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், லெட்டுன்னு தான் பார்த்தோம். பட் இங்கே ஏதோ புதுசாக ஹோஸ்டிங் வித் லெட்டுன்னு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். சேம் அதே நேம்னு போட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் எரர் நாட் டிஃபைன் வந்துருக்கு. ஃபார் த வேர் கீவேர்ட் we expect output of the log to be undefined. However, since the ASX let doesn't take kindly on us using undeclared variables, the interpreter explicitly spits out a reference error. This ensures that we always declare our variable first. இவ்வளோ நேரம் அன்டிஃபைன் வந்துச்சு. பட் இங்கே நேம் இஸ் நாட் டிஃபைன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்தது வேற இருக்கணும்னு நினைங்க. இந்த இடத்துல இங்கே லெஃப்ட் யூஸ் பண்ணிருக்கேன். என்னன்னு தெரியல, பார்க்கலாம். வேர் கீவேர்டில் நீ அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது அன்டிஃபைன்டு வரும். ஏன்னா ஒரு இடமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அன்டிஃபைன். ஓகேவா? ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள வேல்யூ இல்லை அப்படின்னு சொன்னா அது நாட் டிஃபைன், விச் இஸ் அந்த இடத்துல ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து ஸ்கூல் வச்சு நான் ஃபர்ஸ்ட் நடத்திருந்தேன். ஸ்கூல்ல கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, கிளாஸஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நீ சொல்லுவேன். கரெக்டா? ஸ்கூல் இருக்கு ஆனால் கிளாஸே இல்லைன்னா நீ என்ன சொல்லுவ, அன்டிஃபைன் சொல்லுவேன். அந்த கான்செப்ட் தான் இங்க சொல்லியிருக்காங்க. லெட்டுன்னு போட்டா ரெஃபரன்ஸ் எரர் மாறும். எரர் மட்டும்தான் மாறும். ஆனால் எரர் அடிக்க தான் செய்யும். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம். ஸோ திஸ் என்ஷூர் தட் வி ஆல்வேஸ் டிக்ளேர் அவர் வேரியபிள் ஃபர்ஸ்ட். வேரியபிளாக தான் நீ ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஹாஸ்டிங் வித் கான்ஸ்டன்ட். ஸோ ரைட், கான்ஸ்டன்ட் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக இவங்க கொலாப்ஸ்டாக எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் ஹெட்டிங் வைஸ் இங்கே வர அவுட்புட் தப்பாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சரி, இட் பிஹேவ்ஸ் சிமிலர் டு லெட். When it comes to hosting, a function as a whole can also be hosted and we can call it before the declaration. So function நீ கால் டிக்ளேர் பண்ணிட்டேன், என்னென்னமோ உள்ள எழுதி வச்சுட்டேன். சரியா? ஆனா டிக்ளேர் பண்ணதுக்கு கீழே தான் நீ காலே பண்ணணும். இதை நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருந்தேன். கரெக்டா? டிக்ளேர் பண்ணது கீழே தான் நீ கால் பண்ணிட்டே போகணும். நீ பாட்டுக்கு மேலே இஷ்டத்துக்கு கால் பண்ண அப்படின்னா ஒன் பை ஒன் லைனா வரும்போது டைரக்டா கால் இருக்கும். கால் இருந்தா எங்க இருக்கு கோடு, அது போய் தேடும். ஸோ தேடும் போது எரர் அடிச்சிடும். மேலதான் அது போய் தேடுமே தவிர அதுக்கு கீழே போய் தேடவே தேடாது கால்லாம் பண்ணோம். ஸோ அதனால இதுக்கு மேலதான் எழுதணும், இதை கீழே கூப்பிடணும். ஸோ ஆல்சோ if a function is used as an expression and we try to access it before the assignment, an error will occur as only declarations are hosted. ஸோ இந்த தப்பும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஸ்ட் வந்து எடுத்துட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹோஸ்டிங் வித் ஃபங்க்ஷன்ஸ். சேம் அதே தான், ஆனால் ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்காங்க. ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணும்போது எரர் வந்து கொஞ்சம் மாறும். ஃபங்க்ஷன் இஸ் ஹோஸ்டடுங்கிறது எரர் இங்கே வந்துருக்கு. இங்கே ஃபங்க்ஷன் இட் நாட் அ ஃபங்க்ஷன் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எரர் தான் மாறும் ஒவ்வொரு ஸ்கோப்பை பொறுத்த மட்டும். இங்கே என்ன நடந்திருக்கு, வேர் ஃபங்க்ஷன் டென்ஸ் டு ஸ்கொயர் பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணி நான் வந்து கால் பண்ணிங்க. இதை நம்ம இந்த ஆரோ ஃபங்க்ஷன் போடுறோம்னாலே இந்த இடத்துல வேரோ லெட்டோ யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டைரக்டா அதை எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் நேம் போட்டுருங்க. சரியா? ஏன்னா ஃபியூச்சர் யூஸ்க்கு நான் சொல்றேன், ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீ அதை ஹேண்டில் பண்றேன்னு வை, இந்த ரூல்ஸ் எதுக்கு வரும், அந்த ரூல்ஸ் எதுக்கு வருது அப்படிங்கறது நீங்க பார்த்தேன்னு வையன், உனக்கு குழம்பிடும். ஸோ நீ சிம்பிளா
நான் சொல்ற மாதிரி வேர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ற அப்படிங்கிற பட்சத்துல கான்ஸ்டன்ட் போட்டுரும். நீங்க ரியாக்ட் படிக்கும் போது அதான் செய்வீங்க. அதனால உங்க மைண்ட் செட் எப்பவுமே கான்ஸ்டன்ட்லேயே இருக்கட்டும். சரியா? எப்போ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும்போது மித்தபடி எதுக்கும் இல்லை. கரெக்டா? ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது எரரோட டைப் மட்டும் சேஞ்ச் ஆயிடும், விச் இஸ் டைப் எரர். ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு. என்ன டைப் எரர் அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் போடணும், நீங்க வேர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சரியா? ஸோ பண்ண தப்பாவும் நான் கால் பண்ணிருக்கேன், அதுவும் ஒரு எரர் தான். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see some examples இருக்கு. ஆக்சுவலாக 7:30 தான் ஆகுது, என்னன்னு தெரியல. சரி, ஸ்லைட்ஸும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்கலாம். ஸோ இதுவரை பார்த்த அளவுக்கு யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஆல் ஓகே தானே? பிரச்சனை இல்லை இல்லை? சரி, சூப்பர்டா. சரி, அப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் எடுக்கிறேன். ஒரு 3 அவுட்புட்டை பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் படி பார்த்தா உங்களுக்கு ஃபார்ம் வருது, அதை இப்போ கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக டிலே ஆகும். சரி, ஓகே, நம்ம கோட் போகலாம். சரி, இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஹோஸ்டிங். யாராவது கேம் ட்ரையல் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? ஐயோ, கெட்டுட்டானே அப்படின்னு மாதிரி. சூப்பர் ஃபாத்திமா, சூப்பர். கேமால் ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். தர்ஷனாவும் ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பரா. சரி, எப்படி யாரும் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணீங்களா? இல்லை கோட் எப்படி இருந்துச்சு? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சா? இல்லை என்னமோ படித்ததை பண்ண மாதிரி இருந்துச்சா? லைக் ஒரு சின்ன ஃபீட்பேக் மாதிரி தான். அப்படிலாம் எதுவும் இல்லையா? சரி, ரைட், ஓகே. இது ஓப்பன் லைவ் சர்வர் கொடுத்துருக்கேன். நம்ம கன்சோலில் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இது வேணுன்றது பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த எரர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தனால வரும். அண்ட் தென் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது போயிடும். ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும். சரிதான், போயிட்டு. சரி, நான் ஸ்கிரிப்டை இங்கேயே எழுதிதான். ஓகேவா? நான் தனியாக ஃபைல் கூட விரும்பல. சரி, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் பேர் என்னன்னா கோட். அதுக்குள்ள வந்துட்டு a ஈக்குவல்ஸ் டு ஃபாத்திமா அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கலாம். அண்ட் தென் b டென்ஸ் டு ஃபசிலான்னு வச்சுக்கலாம். அப்புறம் let c ஈக்குவல்ஸ் டு தர்ஷனா அண்ட்
ஓகே அப்படி வச்சுக்கலாம் சரியா. சரி, இப்போ சியில் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. நான் கொடுத்த எல்லாமே ஸ்ட்ரிங் தான் சரியா. ஏ வந்துட்டு ஃபாத்திமா, பி வந்துட்டு ஃபசிலா. ஓகே, பட் நான் இங்கே லெட் ஏ கமா பி அப்படின்னு வச்சுட்டேன் வெளியே, அதாவது ஃபங்க்ஷன் வெளியே எழுதியிருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஃபங்க்ஷன் வெளியே எழுதியிருக்கேன். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும்தான் பண்ணுவேன். ஓகேவா, நம்மளுக்கு அவுட்புட்ல ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா நாங்கள் எங்கேயுமே கன்சோல் பண்ண சொல்லலை, இல்லை டாக்குமெண்ட் டாட் ரைட்டும் எதுவுமே நான் சொல்லலை. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் ஏ ஏ கொடுத்தேன்னா என்ன ஆயிட்டேன், எனக்கு ஃபாத்திமா பிரிண்ட் ஆயிட்டாங்க. அடுத்து அதை அழிச்சிட்டு பி கொடுக்குறேன், சேம் ஃபசிலாங்கிற பிரிண்ட் ஆயிட்டு. நெக்ஸ்ட் சி கொடுக்குறேன், எரர் அடிச்சுட்டு என்ன எரர், சி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு உள்ள வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணிருக்காங்க ஒரு பாக்ஸை, ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ணல. ஸோ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்டிங்கா பார்த்தோம். இன்கேஸ் நான் அந்த கன்சோலை அழிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்து கன்சோல் டாட் லாக் சி அப்படி கொடுத்தா என்ன ஆயிட்டு, தர்ஷனா சக்கியமால் பிரிண்ட் ஆனேன். எப்படி, ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறாங்க. நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன், ஏ அசைன் ஆயிருக்கான், பி அசைன் ஆயிருக்கான், சி அசைன். இதை அழிச்சிட்டு வேணா ஏ ட்ரை பண்ணுவோமா, ஏ விழும். ஏன் விழுது, ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வெளியே டிக்ளேர் பண்ணிட்டோம், உள்ள வந்துட்டு அசைன் தான் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு உண்டான 2 ஸ்பெசிஃபிக்கான ஹாஸ்டிங் நடந்துட்டு என்ன நடந்திருக்கு, டிக்ளரும் ஆயிட்டு அசைனும் ஆயிட்டு. அப்போ நான் யூசேஜ் அதை பண்ணிக்கலாம். யூசேஜ்னா என்ன, கன்சோல் பண்றது ஏதாவது பண்றது. ஸோ யூசேஜ் என்னால பண்ணிக்க முடியும். நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா, அந்த பிபிடியில பார்ப்போம். எஸ், இந்த தெரியுதா, டிக்ளரேஷன், அசைன்மெண்ட், யூசேஜ், இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா. ஸோ நான் இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன், இங்கே அசைனும் பண்ணிட்டேன். ஸோ இங்கே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணும்போது உள்ள ஆகும். ஓகேவா, ஸோ பின்னு போட்டாலும் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபசிலாங்கிறது பிரிண்ட் ஆகும். சின்னு போட்டாலும் எனக்கு வந்துட்டு உள்ள இருக்கிறனால பிரிண்ட் ஆகும். பட் நான் சிஏ வந்து டிக்ளரேஷனே உள்ளதான் பண்ணியிருக்கேன், அசைன்மெண்ட்டும் உள்ளே பண்ணிட்டேன். அப்போ வெளியே பண்ணாதனால எனக்கு வந்துட்டு எரர் வந்து கிடைச்சிடும். அதாவது கன்சோல் டாட் சிஏ நான் வெளியே பண்ணேன் அப்படின்னா எரர் வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த கோட் புரியும் நினைக்கிறேன். இது யாராவது புரியாம இருக்கீங்களா, ஆல்ரெடி கேட்டது தான் பட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். ரைட், சூப்பர்டா, சூப்பர். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், which is called function fun இருக்கு. அதுக்குள்ள நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா டைரக்டாவே console dot log name and then console dot போடுவோமே console dot log a. Let name equals to Priti. சரி, இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். கன்சோல் 2 கன்சோல் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன வரணும், எரர் வர அடிச்சிட்டு இருக்கோம். cannot access name before initialization. புரியுதா, நான் ஃபர்ஸ்டே பிரிண்ட் பண்ணனால நேம் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு இன்சுலேஷன் நீங்க பண்ணல, அதாவது டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, அசைனும் பண்ணிட்டீங்க, பட் எந்த இடத்துல பண்ணணும்னு ஒண்ணு இருக்குது. இப்ப நான் அதுக்கு மேல பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இதுக்கு மேல பண்ணேன் அப்படின்னா பிரீத்தி வந்திருப்பாங்க, அண்ட் தென் ஃபாத்திமாவும் வந்திருக்காங்க. எப்படி, இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா இதோட டிக்ளரேஷன் எங்க இருக்கு, வெளியே இருக்கு. 2 ஃபங்க்ஷனுக்கும் வெளியே இருக்கிறனால நீ எங்கனாலுமே ஈஸியா கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதை மறந்துடாதீங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்ட்லாம் நம்ம வந்து புதுசா இங்க பார்க்கல பிபிடியில, ஆனா இதெல்லாம் தேவைப்படும். ஏன்னா நீங்க வந்துட்டு இப்ப பாக்குறதெல்லாம் எப்படின்னா ஒரு 1 லேயர் ஆஃப் ஃபீல்டு மாதிரி தான், இன்னும் உள்ள நிறைய இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்டும் சரி, சிஎஸ்எஸும் சரி, நீங்க தான் தோண்டி தோண்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா. இப்போ நான் இன்னைக்கு இதை வந்துட்டு இந்த கன்சோல் டாட் ஏ வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன்ல போடலாம், அதை போட்டாலும் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் சொன்னேன். பட் நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னா நீங்க மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதே ஃபங்க்ஷன் காலை நான் இங்க கரெக்டா இங்க கூப்பிட்டுருக்கேன். ஆனா நான் இப்போ அதை அழிச்சிட்டு இங்க கூப்பிட்டேன் அப்படின்னா
சாரி இங்கே தான் இருக்கு அவுட்புட். ஒரு ஃபங்க்ஷன் நடக்க கால் ஆகுதா? ஆனால் அப்படி ஆகக்கூடாது. என்னடா அது? என்னமோ ஒரு லக்கில் இங்கே ஆகுதுங்க ஃபங்க்ஷன் கால். நானா மேலே கூப்பிட்டுருக்கேன், புரியுதா? பண்ணை வந்து நான் மேலே கூப்பிட்டுருக்கேன். வெயிட் அ மினிட், இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போவும் பிரீத்திங்கிற நேம் கால் ஆகுறாங்க, ஆனால் ஏங்கிறது அன்டிஃபைன் வந்திருக்கு. இதை யாராவது கெஸ் பண்ண முடியுமா? லைக் எப்படி ஏ மட்டும் ஏன் வரல? நான் ஃபன்னை தூக்கி நான் கோடையும் ஷேர் பண்ணுறேன், இந்த சைடு வச்சுக்கிறேன், நல்லா பாருங்க. ஃபன்னை நான் இங்கே போட்டிருக்கேன், இதில் நேம் பிரீத்திங்கிறது வந்துட்டு, ஆனால் கன்சோல் டாட் ஏ வந்துட்டு இந்த பாத்திமாங்கிற பேர் வரல. யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா ஏன் வரல? அதில் என்ன அவுட்புட் வந்திருக்கு? அன்டிஃபைன் வந்திருக்கு. எனி ஒன்? எதுனால? ஸோ சேம் அதே ஹோஸ்டிங் தான், அதே வாட்டர் ஃபால்ஸ் கான்செப்ட் தான். கொஞ்சம் ஒரு ஒரு படி யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபன் ஆஃப்ல ஃபாத்திமா மென்ஷன் பண்ணாதனால. புரியல, என்னடா? ஃபன் ஆஃப்ல வந்து பிரீத்தி மட்டும் தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம், லெட் நேம்ஸ் ஈக்குவல் டு. ஆமா, ஃபாத்திமா மென்ஷன் பண்ணல, அதனாலயா? ஆஹா. இப்போ நான் அந்த ஃபன்னை இப்போ இங்கே கால் பண்ணுறேன் பாரு, இங்கே கால் பண்ணுறேன். இப்போ பாரு அவுட்புட்டில் யாரும் வந்துட்டா? பிரீத்தியும் வந்துட்டாங்க, ஃபாத்திமாவும் வந்துட்டாங்க. புரியுதா? ஆனால் அதே ஃபன்னை நான் கோடுக்கு மேலே உள்ள ஃபங்க்ஷனுக்கு மேலே கூப்பிட்டேன் அப்படின்னா அவுட்புட்டில் ஃபாத்திமா வரமாட்டேங்கிறாங்க. எதுனால? ஸோ சேம் அதே டிக்ளரேஷன், அசைன்மெண்ட், யூசேஜ் ப்ராசஸ் தான் நடக்குது. எங்கே நடக்கு? இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னு ஒரு மெத்தடில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு 1 minute டைம் யோசிச்சு ஒரு 41 42க்கு சொல்லுங்க. ஓகேவா? புரியல, என்னடா? ஏன்னா நம்ம ஃபன் அப்படின்றதுல வந்து கன்சோல் டாட் லாக்ல ஏஜ் ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம். எஸ். ஆனா அந்த ஏ வந்து நமக்கு கோட் அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள தானே இருக்கு, அதனால அந்த ஓகே, நீ சொல்றது கரெக்டு. ஓகே, அது இன்னொரு ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஆனா நான் இந்த ஃபன்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இதுக்கு கீழே கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எடுக்குது. ஆனா மேலே கால் பண்ணா மட்டும் ஏன் எடுக்கல? அதை தான் நான் கேட்குறேன். புரியுதா? உள்ள இருக்குது ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு ஓகே, ஆனா ஏன் அதை வந்து எடுத்துட்டு வரல? கோடு வாட்டர்ஃபால் மாடல்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை பாக்குறதுனால கோடுக்குள்ள இருக்கதை எடுக்கல, அப்படியா? சூப்பர்டா, இசைக்கியமா கண்டுபிடிச்சாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரைட். ஸோ சேம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். பட் தர்ஷனா அண்ட் ஃபாத்திமா நீங்கள் கிட்டத்தட்ட நெருங்கினீங்க. வாட்டர் ஃபால்ஸ் கான்செப்ட் படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கீ கிடச்சிருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நீங்கள் சொன்னதே பெரிய விஷயம். இசைக்கியமால் சூப்பர். அவங்க சொன்ன மாதிரி கோடை வந்து நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வாட்டர் ஃபால்ஸ் படி 10 10 11 12 12லே கால் ஆகிட்டு ஃபங்க்ஷன். அப்போது இங்கே எங்கே இருக்குது அந்த ஃபங்க்ஷன்? இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கால் பண்ணால் இது எடுக்கக்கூடாது. அப்படி தான் நம்ம பிபிடிலையும் இங்கே பார்த்தோம் லாஸ்ட்டு ஸ்லைடாக. எங்கே இங்கே இருக்குது, காலிங் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஹாஸ்டட்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது ஏன்ங்கிறது எனக்கு தெரில, மேபி அப்டேட்டாக கூட இருக்கலாம். பட் இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இசைக்கியம்மல் சொன்னதை பாருங்கள். இங்கே நான் கால் பண்ணியிருக்கேன், இது இங்கே இருக்கிற இங்கேருந்து கால் ஆகி வந்துட்டு கரெக்டாக. ஸோ கால் ஆகி மேலே வந்து நேமை பிரிண்ட் பண்ணிட்டு, நேம் எங்கே இருக்குது? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ அதனால் நேமை பிரிண்ட் பண்ணிட்டு, பட் இந்த ஏ எங்கே இருக்குது? இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் என்ன நடக்கும்? ஃபாத்திமாங்கிறது அசைன் ஆகும். கால் பண்ணாத போதே ஏக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ புரியுதா? இப்போ நான் இங்கே இந்த கோடை அழிக்கிறேன் பாரு, கோடை கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்லாம் நான் குழப்பம். இப்போ நான் இந்த இடத்த கூப்பிடுறேன், இப்போவும் அதே எரர் தான் வரும், விச் இஸ் அன்டிஃபைன் தான் வரும். ஏன்னா நான் இன்னும் கோடை வந்து ஃபன்னுக்கு மேலே கூப்பிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது எடுக்கும். ஃபன்னுக்கு மேலே யார் இருக்கா? இப்போ பாரு பார்த்து மாட்டாங்க. ஏன் வந்தாங்க? ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் படி பாரு, 11ல் யார் இருக்கா? லெட் ஏ கமா பி. ஓகே, நெக்ஸ்ட் 12ல் யார் இருக்கா? கோடை கால் பண்ணிக்கிறேன். கோடு நேராக இங்கே வரும். இதுக்குள்ளே யார் இருக்கா? ஏ வந்து அசைன் பண்ணிக்கோ. ஏ இருக்க இடத்துல ஃபாத்திமா போய்க்கோ, பி இருக்க இடத்துல ஃபசிலா போய்க்கோ, லெட் சி இருக்கிற இடத்துல தர்ஷனா இசைக்கியமால் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ கோடோட ஒர்க்கு முடிஞ்சிட்டு, அப்போ நீ என்னன்னு கேட்டா அது அசைன் ஆகி உள்ள உட்காந்துட்டு. இப்போ ஃபன்னை கால் பண்ற, ஃபன் இங்க வருது, பிரீத்தி. ஓகே, நேம் புதுசா கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஆயிட்டு இந்த வந்துட்டு இப்போ வந்து திரும்ப பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி கோடை கூப்பிட்டதுனால இருக்கிற இடத்துல ஃபாத்திமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு மேலே கீழே எக்ஸ்சேஞ்ச் ஆகிற ஒரு சின்ன ஃபங்க்ஷன் காலில் எவ்வளோ பெரிய விஷயம் மாறுது. அதுதான் ஹோஸ்டிங். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னு தான் இந்த மாதிரி கான்செப்டை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்டா எல்லாருக்கும்? ஓகே, தர்ஷனா சூப்பர், தர்ஷனா கொண்டாட்டம் சூப்பர் சூப்பர், ரைட். சரி, இப்போ ஆக்சுவலா இப்போ நம்ம மெத்தடுக்கு வரும். இங்க ஃபங்க்ஷனை வச்சுட்டு எங்கனாலும் கால் பண்ணா எடுக்கும் மாதிரி போட்டிருக்காங்க. மேபி அது பழைய ஃபியூச்சரோட கோடை உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் இப்போ உங்க ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தியா, நம்ம இந்த ஆரோல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேருக்கு ஃபங்க்ஷன் நேம் என்ன வைக்கலாம், ஜேகே console.log hello. ஓகேவா, வேற சாரி ஜேகே கால் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜேகே கால் பண்ணியிருக்கேன், இது ஹலோன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அதே ஜேகேயை நான் மேலே போட்டேன், புரியுதா? இவ்வளோ நேரம் இங்கே வந்துட்டு நம்ம நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் காலை தான் பண்ணிட்டு இருந்தோம், சரியா? ஆனால் அதை நான் வந்து எங்கே கூப்பிட்டாலும் அது எடுக்கு அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. சரி, இப்போ எங்கே கூப்பிட்டாலும் எடுக்கு. ஆக்சுவலாக ஸ்லைடு படி எடுக்கலன்னு மாதிரி போட்டிருந்தாங்க, பட் இங்கே எடுக்குன்னு மாதிரி வந்துட்டு. சரி, வச்சுக்கோ. இப்போ வேர்ன்னு போட்டு ஆரோ ஃபங்க்ஷனில் நான் ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோ ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம்ல ஃபங்க்ஷன் ஸ்லைட்ஸில். ஆரோ ஒன்றும் புதுசாக தெரியல உங்களுக்கு. ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா தம்ஸ் அப் பண்ண ஆரோ ஃபங்க்ஷன் இல்லைன்னா டவுன் தம். ஓ ஓகே, ஆரோ ஃபங்க்ஷன் பார்க்கல. சரி ஓகே, ரைட்ரா. ஓகே சரி, இவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அது எப்படி எழுதணுங்கிற ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம ஃபங்க்ஷன் எழுதி அதோட பேர் என்னன்னு எழுதி பேரந்தீசிஸை போட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி உள்ள டைப் பண்ணுவோம். இதுதான் நம்ம நார்மலாக பார்த்த ஃபங்க்ஷன், கரெக்டாக? அதே ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா கான்ஸ்டன்ட், அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னங்கிறத இங்கே எழுதி ஈக்குவல்ஸ் டு போட்டு இந்த இடத்துல ஒரு பேரந்தீசிஸ் அண்ட் தென் ஈக்குவல்ஸ் டு கிரேட்டர் தென் அண்ட் தென் கர்லி பிரேசஸ்க்குள்ள. அதாவது இப்படி ஒரு மெத்தட்லயும் எழுதுவாங்க. நீ ஏதாவது பேராமீட்டரை பாஸ் பண்ற அப்படின்னா இதுக்குள்ள பாஸ் பண்ணுங்க அப்படி. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோ. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஏன் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வேறோ லெட்டோ போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. பட் இவங்க அதை தான் ஸ்லைடில் சொல்லியிருப்பாங்க, மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுங்க. நானும் சொல்லும் போது கான்ஸ்டன்ட் தான் சொன்னேன். இப்போ நீங்க நார்மலாக எழுத ஃபங்க்ஷனை நீ மேலே வந்து கால் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவுட்புட்டை வந்து கொடுக்குது. இந்த இதே இதை நான் ஆரோ ஃபங்க்ஷனாக போடும்போது நான் மேலே கால் பண்ணேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனால் கீழே கால் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குது, ஹலோங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இவ்வளோதான் வித்தியாசம், சரியா? ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஸ்லைடில் வச்சுருக்கணும். இவங்க ஏன் வைக்கலன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக நிறைய ஸ்லைட்ஸ் வரும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை தாண்டி இவ்வளோ தூரம் பார்த்ததுல எனக்கு ஓகே, பட் ஆரோ மட்டும் உங்களுக்கு குழப்பம், எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்கீங்களா? இதுதான் லைக் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான எம்ஜி அனுப்புங்களேன், அந்த மாதிரி அனுப்புங்க. இல்லை எனக்கு ஓகே அப்படின்னா தம்ஸ் அப்பே அனுப்புங்க. ஜஸ்ட் ஆரோ ஃபங்க்ஷன்னா அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, ஃபசிலாவுக்கு ஓகே, தர்ஷனாவுக்கும் ஓகே. ஓகே, உங்களுக்கு ஓகே, சரி ரைட், அப்போ ஓகேடா. ஓகே, அதர் தென் தட் ஸோ டுடே செஷன் படி இதுதான் ஹோஸ்டிங். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நான் நல்லா திரும்பவும் சொல்கிறேன், இந்த காலும் ஃபன்னியும் ஒரு இடத்துல திருப்பி விட்டதுனால எப்படி மாறிச்சு, அன்டிஃபைனுங்கிறது ஃபாத்திமா அப்படியே அன்டிஃபைன்டாக ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இங்கே ஹேண்டில் ஆகக்கூடிய விஷயங்கள் வரும். ஸோ ஹாஸ்டிங்கை நீங்கள் தெளிவாக பண்ணணும்.
ஹாஸ்டிங்னா யாரு, நம்ம தான் ஹோஸ்ட் பண்றோம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட. ஸோ நம்ம தான் தெளிவா எழுதி கொண்டு போகணும் எங்க எது தேவை. சும்மா அதுக்கு தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சிஎஸ்எஸ்ல சொல்லியிருந்தேன். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் வரும், ப்ளஸ் சிஎஸ்எஸ்ல வந்து அந்த நம்ம கிளாஸ் நேம் எழுதுவோம்ல அங்கேயும் வரும். ஓகேவா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மைண்ட் செட்டில் விட்டுறாதீங்க ஃப்யூச்சரில் எங்கே போனால். ஓகேவா? ஓகே ரைட். எனி டவுட்ஸ்னால் ஷேர் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு புது கான்செப்டில் மீட் பண்ணுறோம்.